மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பொருத்தனை பண்ணுதல். அதிகாரம் 27. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாவாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால், பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகிய 50 வெள்ளிச் சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக. 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 20 சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும், 1 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 5 வெள்ளிச் சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 3 வெள்ளிச் சேக்கலாகவும், 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை 15 சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும் மதிக்க கடவாய். உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்திரனாயிருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன். ஆசாரியன் அவனை மதிப்பானாக. பொருத்தனை பண்ணினவனுடைய பிராணிக்கேற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன். ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாய் இருப்பதாக. அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக. இழப்பமானதற்கு பதிலாக நலமானதையும், நலமானதற்கு பதிலாக இழப்பமானதையும் செலுத்தாமல் இருப்பானாக. அவன் மிருகத்திற்கு பதிலாக மிருகத்தை மாற்றிக் கொடுப்பானாகில் அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்ததும் பரிசுத்தமாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கு பலியிடப்படத்தகாத சுத்தமல்லாத யாதொரு மிருகமானால் அதை ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்த கடவன். ஆசாரியன் அது நல்லதானாலும் இழப்பமானதானாலும் அதை மதிப்பானாக. உன் மதிப்பின்படியே இருக்க கடவது. அதை மீட்டுக்கொள்ள மனதாய் இருந்தானாகில் உன் மதிப்போட 5 1 பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணுகிறார்கள். அவர்கள் தமக்கு பொருத்தனை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எங்கும் யாரையும் கட்டாயம் பண்ணவில்லை. அவர்கள் மனப்பூர்வமாகவும் சுயாதீனமாகவும் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுகிறார்கள். தமக்கு பொருத்தனை பண்ணுகிறவர்கள் மீது கர்த்தர் பிரியப்படுகிறார். அவர்கள் தங்கள் பொருத்தனையில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால், பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள் என்று சொல்லுகிறார். பொதுவாக ஒருவருக்கு வியாதி, ஆபத்து ஆகியவை வரும்போது தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணுவார்கள். அல்லது தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் போது ஸ்தோத்திர காணிக்கையாக ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்வார்கள். ஒருவன் தன்னையோ தன் மனைவியையோ தன் பிள்ளைகளையோ தன் வேலைக்காரரையோ கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கலாம். இவர்களுடைய வயது, ஆண் பெண் பாகுபாடு ஆகியவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு மதிப்பிடப்பட்டு அந்த பணத்தை ஆசாரியரிடம் செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வீடுகளையும் நிலங்களையும் பொருத்தனை பண்ணினார்கள். மிருகங்களின் தலையீற்றுகளையும் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் தன்னையோ அல்லது தன்னுடைய பிள்ளையையோ ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்கென்று பொருத்தனை பண்ணலாம். பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தம் பண்ணுவது, சாம்பல்களை எடுத்து பாளையத்திற்கு புறம்பே கொட்டுவது போன்ற சாதாரணமான வேலைகளை செய்வார்கள். கர்த்தருக்கு தங்களை பொருத்தனை பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்கள் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் சேவை செய்ய வேண்டும். ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். 2 நாளாகமம் 6:8. இஸ்ரவேல் புத்திரரில் சிலர் கர்த்தருக்கென்று தங்களை பொருத்தனை பண்ணுவார்கள். ஆனால் அவர்களால் ஆசரிப்பு கூடாரத்திலே பணியிடை செய்வதற்கு அங்கே வேலை எதுவும் இருக்காது. சில சமயங்களில் இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தார் ஆசரிப்பு கூடாரத்தின் சில குறிப்பிட்ட வேலைகளை செய்து முடித்து விடுவார்கள்.
கர்த்தருக்கு தங்களை பொருத்தனை பண்ணி கொண்டவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்யவில்லை என்றால் அவர்கள் தங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும். பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் கர்த்தருக்கு உரியவர்கள். மோசே கர்த்தருக்கு விசேஷித்த பொருத்தனை பண்ணி கொண்டவர்களை தன்னுடைய மதிப்பின்படி மதிக்க வேண்டும். பொருத்தனை பண்ணின எல்லோரையும் ஒன்றுபோல் மதிக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மதிப்பை கர்த்தர் நியமனம் செய்திருக்கிறார். பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் தாங்கள் மதிக்கப்பட்ட மதிப்பை கர்த்தருடைய ஆலயத்தில் காணிக்கையாக செலுத்த வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தை பழுது பார்ப்பதற்கும் கர்த்தருடைய ஊழியங்களுக்கும் இந்த காணிக்கை செலவு பண்ணப்படும். கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். 2 ராஜாக்கள் 12:14. கர்த்தர் மோசேயை நோக்கி, 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கலாகிய 50 வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக என்றும், 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 20 சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும், 1 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 5 வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 3 வெள்ளி சேக்கலாகவும், 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை 15 சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும் மதிக்க கடவாய் என்றும் சொல்லுகிறார். பொருத்தனை பண்ணப்பட்டவர்களால் தங்களுடைய மதிப்பின்படி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த முடியாத தரித்திரராக இருக்கலாம். தரித்திரரால் தங்கள் மதிப்பின்படி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த முடியாது. பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் மோசேயினுடைய மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்திரனாய் இருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும். ஆசாரியன் அவனை மதிக்க வேண்டும். பொருத்தனை பண்ணினவனுடைய திராணிக்கேற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க வேண்டும். பொருத்தனையின் மதிப்பை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: 1 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளை 5 வெள்ளி சேக்கல், 1 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளை 3 வெள்ளி சேக்கல், 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளை 20 சேக்கல், 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளை 10 சேக்கல், 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளை 50 வெள்ளி சேக்கல், 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளை 30 வெள்ளி சேக்கல், 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளை 15 சேக்கல், 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள பெண் பிள்ளை 10 சேக்கல். இஸ்ரவேல் புத்திரர் தங்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கு விசேஷித்த பொருத்தனை பண்ணுவது போல தங்கள் மிருக ஜீவன்களையும் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுகிறார்கள். ஒருத்தன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாய் இருப்பதாக என்றும் அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக. இளப்பமானதற்கு பதிலாக நலமானதையும் நலமானதற்கு பதிலாக இளப்பமானதையும் செலுத்தாமல் இருப்பானாக. அவன் மிருகத்திற்கு பதிலாக மிருகத்தை மாற்றி கொடுப்பானாகில் அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்ததும் பரிசுத்தமாய் இருப்பதாக என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பொருத்தனை பண்ணப்பட்ட மிருக ஜீவன் கர்த்தருக்கு பலியிடப்படத்தகாத சுத்தமல்லாத யாதொரு மிருகமானால் அதை ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். ஆசாரியன் அது நல்லதானாலும் இளப்பமானதானாலும் அதை மதிக்க வேண்டும். அது மோசேயினுடைய மதிப்பின்படியே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிருக ஜீவனை பொருத்தனை பண்ணினவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாய் இருந்தானாகில் அவன் மோசேயினுடைய மதிப்போட 5 1 பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணும்போது அவசரப்பட்டு எதையும் பொருத்தனை பண்ணக்கூடாது. தங்களுடைய திராணிக்கு தக்கதாகவும் விசுவாசத்திற்கு தக்கதாகவும் யோசித்து பார்த்து தீர்மானம் பண்ணி பொருத்தனை பண்ண வேண்டும். பொருத்தனை பண்ணியவர்கள் தங்கள் பொருத்தனையில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பொருத்தனை பண்ணியதை கர்த்தருக்கு செலுத்தாமல் இருப்பது பாவம். கர்த்தர் மீதுள்ள பக்தி வைராக்கியத்தினால் பொருத்தனை பண்ணிவிட்டு அதை செலுத்தாமல் இருக்கிறவர்கள் தங்கள் பக்தியினால் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் சாபத்தையும் அழிவையும் வருவித்துக் கொள்கிறார்கள். பொருத்தனைகளை பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், தாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் 20 வயது முதல்
60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கலாகிய 50 வெள்ளிச் சேக்கலாகவும் மதிப்பிட வேண்டும். பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பிட வேண்டும். 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைக்கு 20 சேக்கல். 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைக்கு 10 சேக்கல். 1 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைக்கு 5 வெள்ளிச் சேக்கல். 1 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைக்கு 3 வெள்ளிச் சேக்கல். 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைக்கு 15 சேக்கல். 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள பெண் பிள்ளைக்கு 10 சேக்கல். உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்திரனாய் இருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன். ஆசாரியன் அவனை மதிப்பானாக. பொருத்தனை பண்ணினவனுடைய திராணிக்கு ஏற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன். மிருக ஜீவன்களை பொருத்தனை பண்ணுவது பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாய் இருப்பதாக. அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக. இளப்பமானதற்கு பதிலாக நலமானதையும் நலமானதற்கு பதிலாக இளப்பமானதையும் செலுத்தாமல் இருப்பாமனாக. அவன் மிருகத்திற்கு பதிலாக மிருகத்தை மாற்றி கொடுப்பானாகில் அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்ததும் பரிசுத்தமாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கு பலியிடப்படத்தகாத சுத்தமல்லாத யாதொரு மிருகமானால் அதை ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்த கடவன். ஆசாரியன் அது நல்லதானாலும் இளப்பமானதானாலும் அதை மதிப்பானாக. உன் மதிப்பின்படியே இருக்க கடவது. அந்த மதிப்பின்படியே அந்த மிருகம் விற்கப்படலாம். அதை வீட்டுக்கொள்ள மனதாய் இருந்தானாகில் உன் மதிப்போட 5 1 பங்கை கூட்டி கொடுக்க கடவன். பொருத்தனைகள் அனைத்தும் மனப்பூர்வமாக செய்யப்பட வேண்டும். யாரும் பொருத்தனை பண்ணுவதற்கு கட்டாயப்படுத்தப்படவில்லை. செய்து கொண்ட பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். நீதிமான் தன் வார்த்தையை காத்துக் கொள்வான். தன்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்றும் தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றும் பொருத்தனை பண்ணுவது ஆரோக்கியமானது அல்ல. நமது விசுவாசமே நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை தரும். எப்தா அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணி பின்பு அவதிப்பட்டான். பொருத்தனை பண்ணாமலேயே எப்தாவால் தன் சத்துருக்களை அழித்திருக்க முடியும். பென்யமீனரை அழிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் பொருத்தனை பண்ணினார்கள். பென்யமீன் கோத்திரத்தாரில் மீதி உள்ளவர்களுக்கு தங்கள் ஸ்திரீகளை விவாகம் பண்ணி கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். ஆனாலும் தங்கள் செயலுக்காக இஸ்ரவேல் புத்திரர்கள் வருத்தப்பட்டார்கள். தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிருக ஜீவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று அழைக்கப்படவில்லை. சுத்தமான மிருகமே கர்த்தருக்கு பரிசுத்தமானதாகும்.